எல்லோருக்கும் வணக்கம். என் வீடியோ பார்த்து எல்லோரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி எல்லோரும் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை நீங்களே கேட்குறீங்க, என்ன மாஸ்டர் எந்த ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? வீடியோ பார்த்துட்டு உங்களை பார்த்து லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், எங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க நல்லா கேட்டுக்குங்க. இது பொய் சொல்லவோ, மறைச்சி பேசவோ, ஏமாத்தவோ இல்லை, மனசை பிறகு உண்மையை நான் சொல்ல கேட்டுங்க. சின்ன பிள்ளைங்க நான் படிப்பேன்னா என்னன்னு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போனதில்லை. பட்டன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த டச்சஸில் பற்றி எனக்கு எந்த வரும் தெரியாது. அப்புறம் தான் செல்ல டச்சஸில் வாங்கி எப்படி கால் பண்ணுறது, வீடியோ எப்படி பார்க்குறது, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு தவிர இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி போகிறது, யூடியூப் எப்படி ஷேர் பண்ணுறது எனக்கு இந்த வரம் தெரியாதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பண்ணணும்னா எல்லாரும் பல பேர் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைலேருந்து நீ படத்துக்கு போ, நடிக்கலாம் மாஸ்டர், ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, நீங்கள் போங்கன்னு சின்ன பிள்ளைலாம் சொன்னாங்க. எனக்கு அதான் எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே டான்ஸ் குரூப்பு, இந்த ஸ்கூல் ஆண்டில் டான்ஸ் கற்றுக்கிறது, கோயில் ஃபங்க்ஷன் போகிற இதுதான் ஓட்டிக்கிருந்தேன். இப்போதைக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு அபிப்பிராயமே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டு நின்று போயிடுவாங்க மாஸ்டர், உங்களுக்கு எல்லா திறமை இருக்குது, நீங்கள் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம படிக்க தெரியாது, நமக்கு எங்கே லைக் விழுவ போடுது, நமக்கு என்ன ஷேர் பண்ண போகிறாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பேசும்போது நான் உங்களுக்கு நான் டெவலப் பண்ணணும். எனக்கு படிக்க தெரியாது, மெசேஜ் அனுப்ப தெரியாது, மெசேஜ் படிக்க தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறவங்க கூட ஒரு பக்கத்து பையில கூப்பிட்டு தான், தம்பி இந்த வீடியோ நான் பேசுகிறேன், வீடியோ டான்ஸ் ஆடுற வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுவிடு அப்படின்னா, இதுக்காக ஒரு வீட்டுக்காக இப்போ வெயில் பசங்க கொடுத்து போட்டு சரி. ஆனால் பசங்க சும்மா கூட எனக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எந்த மறுத்து பேசாமல் வீடியோவில் போட்டுடுறாங்க. அவங்க தான் படிக்க சொல்லுவாங்க, மாஸ்டர் அவங்களுக்கு லைஃப் வந்துருக்கு, உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சரி கோச்சிடாம அது படிக்க சொல்கிறதுமே கேட்டுக்கிறது தான். மற்றவங்களை அலட்சியப்படுத்தவோ, உங்களை ஓடிக்கவோ, கண்டுக்காமல் இருக்கான்னு அப்படிலாம் நினைக்கல. ரியலாக படிக்க தெரியாது. அதனால தான் எந்த வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ண தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ்களை போய் பேசணும். இந்த இன்ஸ்டாகிராமில் போய் எப்படி பேசுறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. எனக்கு தெரியல. யாராச்சும் நான் வாழ்த்து சொன்னாலோ பேசினாலோ பசங்க சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு செல்லில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, என்ன படிக்க சொல்லு, ஏன் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு போவிய, உங்கள் பேரை எனக்கு ஷேர் பண்ணி உங்கள் பேரை சேவ் பண்ணி வச்சுட்டு போவிய, கால் வந்தால் கூட பக்கத்தில் கூப்பிட்டு இது என்ன பேர் யாருன்னு கேட்பேன். அப்படி தான். ஏன்னா எனக்கு ரொம்ப எப்படி சொல்லணும்னா, வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லை. சொன்னால் தான் போட்டேன். இப்போ இதில் போட்ட பிறகு என்னம்மா சொல்கிறாங்க, மாஸ்டர் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, நீங்கள் என்ன அந்த ப்ரொடக்ஷன் தரலையா, இந்த ப்ரொடக்ஷன் தரலையா, நீங்கள் தனியாக பண்ணாங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சேர்ந்து அடுங்கிறாங்க. இப்படி பல குழப்பம்னா என்னம்மா நினைச்சேன், சரி வீடியோ நம்ம போட வேணாம், எதுக்கு நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒருத்தவங்க அவர் சொன்னாங்க, மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, யார் பேச்சையும் கேட்காதியா மாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்ச திறமை நீங்கள் போடுங்க, அதை லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வாக்கம் உங்களோட நம்பிக்கையிலையும் ஒரு எப்படி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப மனசு நீங்கள் ஒவ்வொன்றும் இப்போ ரீச் சொல்லும் போது பார்க்குறோமா, மாஸ்டர் என்ன மாஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ லைக் ஓடி இருக்கு, என்ன மாஸ்டர் இவ்வளோ வீடியோ உங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிரிய மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு மணிக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது, கமெண்ட் அடிக்கும் போது, ஷேர் பண்ண எல்லா விஷயம் தெரியும் போது மனசார வேண்டிக்கிறேன், அடடா அனைத்து அனைத்து தெய்வமும் அனைத்து தெய்வம் அனுகிரகத்தோட நல்லா புண்ணியத்தில் எல்லாமே சிறப்பாக நமக்கு எதாவது ஓடி இருக்குன்னு அது பெருமை சந்தோஷப்படும். நீங்கள் அதை உங்களை ரிவ்யூ பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போடுற வீடியோ அவங்க பார்க்கும்போது தான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் சொல்லலாம், இத்தனை வாரத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ 400 மேலே போனதில்லை, 300 போனது சொல்லும் போது அதே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒன்று சப்போர்ட் பண்ண போனால் எனக்கு பெரிய மனசு பூரிப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இதை கூட குறைச்சது நான் உங்களை தவறாக பேசினா கூட
மன்னிச்சுக்குங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் நான் வந்து மிமிக்ரி பண்ண முடியும். எனக்கு வந்து டான்ஸ் தான் மெயின். எனக்கு வந்து நடிகை மாதிரியா பேச தெரியாது. சினிமா நடிகை மாதிரியா அவ்வளோ பேச தெரியாது. ரஜினி மாதிரியோ, விஜயகாந்த் மாதிரியோ மற்ற மாதிரி பேச தெரியாது. சரத்குமார், நடிகர் கார்த்தி, ஆடு, நாய், பூனை, கழுதை இந்த மாதிரி தான் பேசி நான் வழக்கம். டான்ஸ் தான் ஸ்கூலுக்கு டான்ஸ் கற்றுக்க போவேன். ஆண்ட்ராய்டு டயத்தில் ஸ்கூலுக்கு டான்ஸ் கற்றுக்க போவேன். மற்றத கோயில் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிக்கு போவேன். இதுதான் என் பொழப்பு. கல்யாண காட்சிக்கு வீடு குடி போகிறது, காது குத்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பொம்மை வச்சுருக்கேன். டெடி, ஜோக்கரு, செட்டியார் பொம்மை, மோட்டு பட்லு இந்த மாதிரி பொம்மை வச்சுருக்கேன். அதுக்கு நான் போயிட்டு வருவேன். அதை போட்டுக்குவேன். அதை வச்சு தான் குடும்பம் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயமோ எனக்கு எந்த தொழிலும் எதுவுமே இல்லை. எங்கள் குடும்பத்தை யாரும் விளையாண்டு போகல. இதை வச்சு நான் குடும்பம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், மாஸ்டர் நம்ம பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலை மறுபடியும் பேசணும்னு நினச்சிக்கிறாதீங்க. புரியுதா? நீங்கள் பெரிய விஷயம் பண்ணி அனுசரித்து என்னை பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.